ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் எவ்வளவு தான் மேட் இருந்தாலும் இந்த மேட்டோட தேவை அதிகமாக தான் இருக்குமே. ஒரு புது மெத்தடில் டோர் மேட்டு தைக்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் சிம்பிள் மெத்தடு தான், ஆனால் கற்பனை திறனோடு தைச்சோம்னா அட்டகாசமாக இருக்குமே. இதுக்கு 6 விதமான கலர் துணி எடுத்துக்கோங்க. ஒரு பீஸ் 3 இன்ச்சு அகலம் வரா மாதிரி ஒரு ரிப்பன் சைஸுக்கு வெட்டி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆறு கலர்லேயும் 4 பீஸு வரா மாதிரி இந்த 3 இன்ச்சு அகலத்துக்கு வெட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டோர் மேட்டு நம்ம வீட்டுக்கு சுத்தத்தையும் அழகையும் கொடுக்குமே. இதை நாம் ஈஸியாக தச்சு பழகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தைக்கிறதுக்கு 10 இன்ச்சு விட்டத்தில் ஒரு ரவுண்டாக துணியை கட் பண்ணி எடுத்துருங்க. இது பேண்ட்டு பிட்டு பழசு இருந்தால் கூட அதை எடுத்துக்கலாமே. இப்போ இதுக்கு சென்டர் மார்க் பண்ணிடுங்க. அடுத்தது ஒரு அருங்கோண சைஸில் 1.5 இன்ச்சு விட்டத்துக்கு ஒரு பீஸை கட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சின்ன வட்டத்தையும் பெரிய வட்டத்தையும் ஒரு சேஃப்டி பின் போட்டு அசையாமல் இருக்கிற மாதிரி பின் பண்ணிடுங்க. முதல்ல ஒரு பீஸ் எடுத்து இந்த வீடியோவில் காமிச்சா மாதிரி தைங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இன்னொரு பீஸ் எடுத்து ஏற்கனவே தைச்ச பீஸை மடித்து அதன் மேலே தையல் போட வேண்டியதுதான். இப்படி ஒவ்வொரு பீஸையும் கான்ட்ராஸ்ட் கலர் மேட்ச் பண்ணி தச்சுக்கிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். திக்கான மேட்டு வேணும்னு நினச்சோம்னா அடியில் இன்னொரு பீஸை ஜாயின் பண்ணலாமே. இது ஒவ்வொரு பீஸையும் மடித்து தைக்கும்போது மிச்சம் உள்ள பீஸை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த வட்டம் ஃபுல்லாக தச்சு முடித்ததும் இதுக்கு ஓரத்தை மடித்து தைக்கணும் பாருங்க. இப்போ நம்ம சென்டரில் பிளாக் எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஓரத்தை மடித்து தைக்கிறதுக்கும் நம்ம பிளாக் கலரே எடுத்துக்கலாமே. இப்போ அது 2 இன்ச்சு அகலத்தில் அதை கட் பண்ணி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஒரு 6 பீஸு ரெடி பண்ணுங்க. இப்போ இந்த ஓரத்தை மடித்து தைக்க வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஈஸியானது, கலர்ஃபுல்லாகவும் இருக்குமே. இது காலுக்கு ரொம்பவும் மெத்துன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம பாத்திரங்கள்லாம் கவுத்து வைப்போம் பாருங்க, அந்த டப்பையும் வைக்கலாம். இது ஈரத்தை நல்லா உறிஞ்சிடும். இதை கொஞ்சம் பெரிய சைஸில் தைச்சோம்னா ஃப்ளோர் மேட்டாகவும் வச்சுக்கலாமே. இது நம்ம டேபிள் மேலே வச்சோம்னா ரொம்ப அலங்காரமாக உட்காந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு ஈஸியான டோர்மேட்டை நீங்களும் தச்சு பாருங்க. உங்கள் நேரத்தை யூஸ்ஃபுல்லாக மாற்றுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.